அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கமிக்க ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் பிறை எப்பொழுது தேட வேண்டும்? யௌமுஷக் என்று சொல்லப்படுகிற பிறை தேடப்பட வேண்டிய நாள் நாம் எல்லாம் அறிந்தபடி நடப்பு மார்ச் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை அன்றுதான் நமக்கு 29வது நோன்பு. அன்று மாலை பிறை தேட வேண்டும். பிறை தெரிந்தால் வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடப்படும். இல்லை என்று சொன்னால் சனிக்கிழமை பெருநாள் என்று அறிவிக்கப்படும். இந்த சூழ்நிலையிலே பிறை தென்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன? யௌமுஷக்கு வியாழக்கிழமை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வியாழக்கிழமை மாலை பிறை தேட வேண்டும், பிறை பார்க்க முயற்சிக்க வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனினும் பிறை தென்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்று பார்த்தால், இந்த ஷவ்வால் மாதத்திற்கான மொஹாக் அமாவாசை நிகழ்வு, சங்கம நிகழ்வு, சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய சங்கம நிகழ்வு எப்பொழுது நடைபெறுகிறது என்று சொன்னால், நாம் என்னைக்கு யௌமுஷக் என்று சொல்கிறோமோ, வியாழக்கிழமை மாலை பிறை தேட வேண்டும் என்று சொல்கிறோமோ, அன்று காலை 6:56 சுமார் 7 மணிக்கு தான் மொஹாக் என்கிற அந்த சங்கம நிகழ்வு நடைபெறுகிறது. இப்போ வியாழக்கிழமை காலை சங்கம நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால், அந்த வியாழக்கிழமை சவுதியை பொறுத்தவரையிலும் புதன்கிழமை 29வது நோன்பு. அவர்களுக்கு புதன்கிழமை மாலை யௌமுஷக் பிறை தேடுவார்கள், பிறை தேட வேண்டும். ஆனால் மொஹாக் என்கிற இக்திரானு நையரேன் என்கிற சங்கம நிகழ்வு நடைபெறுவதே வியாழக்கிழமை காலையில் தான். வியாழக்கிழமை காலையில் ஏற்படக்கூடிய சங்கம நிகழ்விலே புதன்கிழமை எப்படி எங்கே பிறை தேட முடியும், பிறை பார்க்க முடியும்? எந்த வகையிலும் சாத்தியமே இல்லை. ஆனாலும் கூட சவுதியை சார்ந்தவர்கள் அதற்கான ஏற்பாடுகள், பல போட்டோக்கள் வரும், அவர்கள் டெலஸ்கோப்பிலே பிறை பார்க்க முயற்சிப்பதாக, பிறை பார்க்கிறார்கள் என்று. ஆனால் பிறகு அறிவிக்கப்படும், இன்று பிறை தென்படவில்லை. எனவே வியாழக்கிழமை நோன்பு ரமதான் 30ஆக பூர்த்தி செய்யப்படும், வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடப்படும் என்று கண்டிப்பாக அறிவிப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை அங்கே பெருநாள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிலை. அவர்கள் உம்முல் குராவுடைய காலண்டருக்கு ஒரு கணக்கீடு வைத்திருக்கிறார்கள். சங்கமம் நடந்திருக்க வேண்டும், சங்கமம் நடந்த பிறகு சூரியன் மறைந்த பிறகு சந்திரன் மறைய வேண்டும். இதுதான் அவர்களுடைய கணக்கீடு. உம்முல் குரா காலண்டருக்கு வைத்திருக்கிற நிலைப்பாடு, சூரியன் மறைந்த பிறகு சந்திரன் மறைய வேண்டும். அப்படி மறைந்தால் அதற்கு மறுநாள் பிறை 1 என்று காலண்டரே குறிக்கப்படும். சிங்கப்பூரிலும் கூட முன்கூட்டி அறிவிச்சிருவாங்க. இப்போ அவங்க சிங்கப்பூரில் அறிவிச்சிருக்கிறாங்க சனிக்கிழமை 21ஆம் தேதி பெருநாள் என்று. நம்மை போன்றே நோன்பை ஆரம்பித்தார்கள். 30 முடிந்து 21ஆம் தேதி சனிக்கிழமை பெருநாள் என்று அறிவித்து விட்டார்கள். பிறையும் பார்ப்பார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு கணக்கீடு இருக்கிறது. அதாவது moonsetting.com மூலமாக நாம் அறிந்து கொள்வது, சிங்கப்பூரிலே 8 டிகிரி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியிலே விலகுதல் இருக்குமேயானால் போதுமானது, அதற்கு மறுநாளை 1 என்று அறிவிப்பார்கள் என்று. அதன் அடிப்படையிலே அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையிலும் இங்குள்ள நிலைப்பாடு என்ன? வியாழக்கிழமை காலை மொஹாக் அமாவாசை நடக்கிறது, அன்று மாலை பிறை பார்க்க வேண்டும். அப்போ சங்கம நிகழ்வு நடந்து 24 மணி நேரம் கூட கழியவில்லை என்பது மட்டுமல்ல, வெறும் 11:30 மணி நேரம் தான் கழிந்திருக்கும். 7 மணியிலிருந்து மாலை 6:30 மணிக்குள்ளாக வெறும் 11:30 மணி நேரம்தான் இடைவெளி, சங்கம நிகழ்வுக்கும் சூரியன் மறைவுக்கும். 11:30 மணி நேர இடைவெளியிலே பிறை தென்படுவது என்பது அரிதிலும் அரிது, ஏறத்தாழ சாத்தியமில்லை என்று சொல்லலாம். அடுத்ததாக பிறை சூரியன் மறைந்த பிறகு சந்திரன் எத்தனை நிமிடங்களுக்கு பிறகு மறையும் என்று பார்த்தால், ஒட்டுமொத்த தமிழகத்திலும் சுமார் 19 அல்லது 20 நிமிட இடைவெளி இருக்கும். 19 சூரியன் மறைந்ததிலிருந்து 19-20 நிமிடங்களில் சந்திரன் மறைந்துவிடும். இப்போ ரமதானிலே நமக்கு 48 நிமிடங்கள் வரை இருந்தது. நடப்பு ரமதானுடைய நிலைப்பாட்டிலே சூரியன் மறைந்து 48 நிமிடங்களுக்கு பிறகுதான் சந்திரன் பிறை மறைகிறது. அதை கூட நாம் பிறை பார்ப்பதற்காக பெருமுயற்சி எடுத்து மிக தாமதமாகவே நம்மால் முடிவு செய்ய முடிந்தது. ஆனால் இந்த ஷவ்வால் மாதத்தினுடைய நிலைப்பாடோ 19லிருந்து 20 நிமிடத்திற்குள்ளாக இது சந்திரன் மறைந்துவிடும். அத்தோடு சந்திரனுடைய ஒளிர்வு பகுதியும் மிக 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 குறைவாகத்தான் இருக்கும். கண்களுக்கு தென்படக்கூடிய நிலையில் அது இருக்காது. ஏறத்தாழ அன்றைய தினம் வியாழக்கிழமை பிறை தென்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். எனவே தான் sunmoon.com போன்கிற ஆப்பில் எல்லாம் நாட் விசிபிள், லோ பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், நாட் விசிபிள், பிறை தெரியாது என்று அவர்கள் அந்த முடிவை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது சாத்தியக்கூறு. இதில் நாம் யௌமுஷக்கிலே பிறை தேட வேண்டும், பார்க்க வேண்டும் என்பது இது மார்க்க ரீதியான விஷயம். கண்டிப்பாக பிறை பார்க்க வேண்டும்.
ஒரு கால். ஆனால் எதற்காக இதை சொல்கிறோம் என்று சொன்னால், ஷஹாதா விஷயத்திலே உஷாராக இருக்க வேண்டும். யாராவது பிறை பார்த்தோம் என்று சொன்னால் இதில் ரொம்ப ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. ஏனென்றால் 20 நிமிடத்தில் பிறை மறையக்கூடிய நிலை இருக்கிறது. ஏறத்தாழ சூரியன் மறைந்த பிறகு நம்ம பள்ளியில நியத்து சொல்லி கொடுக்கப்பட்டு, நோன்பு திறந்து கஞ்சி குடிச்சிட்டு அதான் சொல்லி, அதற்கு பிறகு ஜமாத்தை முடிச்சிட்டு நம்ம வந்தோம்னு சொன்னாலே 20 நிமிஷம் முடிஞ்சு போயிருக்கும். தொழுகையை முடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னாலே அந்த 20 நிமிஷம் முடிஞ்சிடும். 20 நிமிஷம்தான் இருக்கக்கூடிய பிறை என்பது இதுவரைக்கும் நம்ம பார்த்ததாக நம்முடைய நிலைப்பாட்டிலே தெரியவில்லை. இதுவரைக்கும் அது தென்பட்டதாகவும் நம்முடைய நினைவில் இல்லை இத்தனை காலமாக. இன்றும் இந்த மாதமும் அதே நிலைதான். நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரும் பொழுது அங்கே சந்திரனே மறைந்து போயிருக்கும். அதற்கு முன்பாக பார்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் கண்டிப்பாக. ஆனாலும் தென்படுவது அரிதிலும் அரிது என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இதை சொல்வது எதற்காகவென்றால், யாராவது நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு அறிவிச்சா அது எவ்வளவு உண்மைத்துவம் உள்ளது, அதுல எந்த அளவுக்கு உண்மைத்துவம் இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும். இதில் அப்படி ஒரு கால் பிறை தென்பட்டால் உடனடியாக தலைமை காஜியினுடைய அலுவலகத்திற்கு நாம் அந்த தகவலை எத்தி வைக்க வேண்டும். அதற்கு பிறகு முறைப்படியான அறிவிப்பு வரும். முறைப்படியான அறிவிப்பு வந்த பிறகு நமக்கு ஈத்னுடைய நாட்கள், ஷவ்வாலுடைய முதல் பிறை ஆரம்பமாகும். அதில் வரையிலும் எந்த குழப்பத்திற்கும் ஃபித்னாவுக்கும் ஆளாகாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானாக. எல்லா விதமான குழப்பங்கள் ஃபித்னாக்களை விட்டும். ஈதுக்கும் சயீத், ஈதுக்கும் முபாரக்குன். அல்லாஹு தாலா இந்த ஈதனுடைய நாளை சந்தோஷமான இனிய நன்னாளாக ஆக்கியருள்வானாக. இந்த சந்தோஷமான நாளை போன்று நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களையும் சந்தோஷமான நாட்களாக ஆக்கியருள்வானாக. இஸ்லாத்தின் பெயரால் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படுகிறார்களோ, தொல்லைக்குள்ளாக்கப்படுகிறார்களோ, பூமியின் எந்த மூலை முடுக்கிலும் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அதிலிருந்து நிவர்த்தியை கொடுத்தல்வானாக. நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடிகள், வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தினுடைய சிக்கல்கள் இருந்து மக்களை அல்லாஹு தஆலா எளிதாக சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்தருள்வானாக. எல்லா விதமான யுத்தத்திற்கும் சீக்கிரமாக முடிவு கட்டக்கூடிய நிலையை ரப்புல் ஆலமீன் உருவாக்கியருள்வானாக. யார் அநியாயத்தின் உச்சத்தில் இருக்கிறார்களோ, அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களோ, அடாவடித்தனம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, சட்டாம்பிள்ளைத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த அநியாயக்காரர்களுக்கு கேவலமான முறையிலே, மிக மிக கேவலமான முறையிலே தோல்வியை கொடுத்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.